أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் நம்ம இந்த மாற்றத்திற்கான பயிற்சிகளில் அடி எடுத்து வச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்ல முறையில் சிறந்த ஒரு முத்தகின்களான மாறதுக்கான அந்த முயற்சியில் எந்த இடையூறும் வந்துடாமல் இந்த ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாக்கட்டும். நாம் எடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் ஒரு சிறு காலத்தோடு நம்மளுக்கு நின்றாமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவியோடு நம்ம வாழ்நாள் முழுக்க இதே பயிற்சியோடையும் நம்மளுடைய குணங்களையும் பண்புகளையும் மெருகேற்றி சிறந்த முத்தகின்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் வாழ வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த வகுப்பில் அந்த திக்ருடைய முக்கியத்துவம், அல்லாஹுடைய இந்த சிந்தனையுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பொதுவாகவே அதிகமாக நம்ம சொல்லுவோம், முஸ்லீம்கள் எல்லார்கிட்டையும் வழக்கமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும், எல்லா தருணங்களையும் மோஸ்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக சொல்லுவோம். இதே மாதிரி அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் அல்லாஹ் சேர்ந்து அந்த அக்பர்னு வரக்கூடியது, அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு இந்த வரக்கூடிய இந்த வார்த்தை மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கிறான். அதில் இந்த முதல் விஷயமாக 39வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இந்த மறுமையின் வேதனை மிக பெரியது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். அடுத்ததாக 16வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் வல அஜ்ருல் ஆஹிரத்தி அக்பர், மறுமையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூலி மிகப்பெரியது. அப்போது அந்த மறுமை நாளில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். அடுத்ததாக 9வது அத்தியாயம் 72வது வசனத்தை வரவானும் மினல்லாஹி அக்பர், மேலே அல்லாஹிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருத்தம் மிகப்பெரியது அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்தது 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் வல திக்ருல்லாஹி அக்பர் அப்படிங்கிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதே மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வின் நினைவான இந்த திக்ரை தான் நம்ம இந்த பயிற்சிகள் மூலயமா நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த பயிற்சியில் நம்மளுக்கு குறிப்பிடப்பட்ட அந்த 3 நேரங்கள்லையுமே என்ன செய்கிறோம், நம்ம எதை செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த அல்லாஹுடைய சிந்தனை தான் கொண்டு வரோம். அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் அல்லாஹுவுக்கு பொருத்தமானதாக இருக்குதா, அல்லாஹ்விடத்தில் அந்த செயல் எப்படி பார்க்கப்படும், அதோட தகுதி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். இப்போ அவங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த 3 நேரங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு சிந்தனைகள் வருதா அப்படின்னு பார்த்தா, அதையும் தாண்டி அதிகமான நேரங்களில் அதிகமான சிந்தனைகள் இறைவனை பற்றி நம்மளுக்கு வருது. சில நேரங்களில் எப்படி நம்ம அந்த 3 நேரங்களில் கூட நிறைக்க தவறிட்டு ஒரு நேரமோ 2 நேரமோ மட்டும் நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்போம். நமக்கு ஒரே ஒரு நேரம் ஞாபகம் வந்தால் கூட, அது அல்லாஹுடைய சிந்தனையும் நினைவுகள் வந்தால் கூட, அதுதான் நம்மளுடைய முதல் படி, மாற்றத்திற்கான முதல் படி. ஆரம்பத்தில் நம்ம இந்த அந்த 3 நேரங்களில் நினைப்போம். அப்படியே அந்த 3 நேரங்கள் நம்மளுக்கு படிப்படியாக கூடி நம்ம அந்த நாட்களில் முழு நேரமுமே நம்ம அந்த இறைவனுடைய சிந்தனைகளில் ஆறளவுக்கு நம்மளுக்கு அந்த பயிற்சி நம்மளை ஆக்கிரும். அல்லாஹுடைய சிந்தனையுடையவர்களாகவே முழு நேரமும் நம்மளை ஆக்கிரும். இப்போ எதனால் இந்த திக்ரை நம்ம முதல்ல எடுத்தோம் அப்படின்னா, இஸ்லாம் அப்படின்னாலே திக்ரு தான், இறைவனை நினைவு கூறுவது தான். அல்லாஹ் தந்த வழிபாடுகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வை நினைவு கூறுறது தான் இருக்குது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கட்டளையிட்டான் அப்படின்னா அது இந்த திக்ரை மட்டும்தான். ஏன்னா மார்க்கத்தில் எதையுமே அதிகமாக செய்ய சொல்லலை, எல்லாமே ஒரு நடுநிலையாக தான் செய்ய சொல்லியிருக்குது. நம்ம மார்க்கம் நடுநிலை மார்க்கமாக தான் இருக்குது. இப்போ தொழுகையை எடுத்துக்கிறோங்க, அதை 5 வேளையாக பிரித்து இடைப்பட்ட நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொழுகிறோம். ஒரு நாள் முழுக்க நம்ம தொழுதுட்டு இல்லை, அப்படி நமக்கு அல்லாஹ் கட்டளையிடவும் இல்லை. அது மாதிரி நோன்பு எடுத்துக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு எல்லாம் நோன்பு பிடிக்க சொல்லியிருக்கிறான். ஒரு நபித்தோழர் கூட எல்லா நாளும் நோன்பு பிடிச்சிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்கள கண்டித்து அப்படி செய்யாதீங்க, வாரத்தில் 2 நாட்களோ 3 நாட்களோ நோன்பு பிடிங்க, அப்படி நீங்கள் அதிகமாக பிடிக்க நினச்சாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அமலாக இருக்கட்டும்,
இப்போ ஜும்மாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லாஹ் ஜும்மாவுக்கு கூப்பிட்றான் தொழுகைக்காக அழைக்கும்போது, தொழுங்க, நீங்கள் வந்து தொழுதுட்டு உடனே நீங்கள் வந்து போயிருங்க. தொழுது முடிச்சதோடயே நீங்கள் வந்து உங்களுடைய அல்லாஹுடைய அருளை தேடி நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக செய்ய அப்படின்னு சொல்லலை. அல்லாஹ் அதிகமாக செய்யுங்க அப்படின்னு சொன்ன ஒரே விஷயம் இந்த திக்ரு தான். அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து அதுக்கு மொத்த ஒரு டைமையும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாது. அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய நேரங்களை வந்து கொடுக்கணும். குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு சில விஷயங்களை செய்யும்போது வேறு விஷயங்கள் மற்ற நேரங்களில் நம்ம செய்ய முடியும். ஒரே விஷயத்த எல்லா நேரமும் நம்ம வந்து செய்ய முடியாது. 33வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுகுருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதே அத்தியாயத்தில் வேறு வசனத்தில் அல்லாஹ் வந்து அந்த முஸ்லிம்கள் மோமின்களுடைய இந்த பண்புகளை சொல்லிட்டு வரும்போது, ஈமான் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும், முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும், உண்மையை சொன்ன ஆண்களுக்கும் பெண்களுக்கும், தர்மம் செய்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இப்படி அல்லாஹ் சொல்லிகிட்டே வரும்போது திக்ரை பற்றி சொல்லும்போது வதாக்கிரின் அல்லாஹ் கசீரா வதாக்கிராத்தி, இந்த இடத்துல மற்ற இடத்துலலாம் அல்லாஹ் கசீரா அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அதிகம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் திக்ரு செய்யக்கூடிய அந்த வார்த்தை வரும்போது அந்த இடத்துல மட்டும் இல்லை, வதாக்கிரின் அல்லாஹ் கசீரா வதாக்கிராத்தி, அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது இந்த திக்ரு தான், அந்த அல்லாஹுடைய நினைவு தான் நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும், நம்ம வாழ்க்கையை முன்னேற்றும், அல்லாஹுடைய அச்சத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும், இபாதத்துகளில் வந்து ஆர்வத்தை அதிகமாக ஏற்படுத்தும். இப்படி இந்த அல்லாஹுடைய சிந்தனைக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் நம்ம பயிற்சியோட இந்த முக்கியமான ஒரு முதல் விஷயமா இந்த திக்ரை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த திக்ரு வந்து நம்மளுடைய உலக வாழ்க்கையிலும் நம்மளுக்கு வெற்றியை தரும், உலகியல் வாழ்க்கையில் நம்மளுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 8வது அத்தியாயம் 45வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபிஅதன் ஃபஸ்புத்து வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டோரே, களத்தில் ஒரு அணியை சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான், போர்க்களத்தில் நீங்கள் நின்றா கூட அல்லாஹ்வை அங்கே அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்க. அப்படி நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுறதுனால நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அடுத்ததாக சூரத்துல் ஜுமாவில் 62வது அத்தியாயம் 10வது வசனத்தில், ஃபைதா குலியத்தி ஸ்வலாத்து ஃபங்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை அதிகமாக நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அதிகமாக இங்கே அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போது நம்ம வாழ்க்கையே மொத்தமாக 3 அம்சங்களால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. எண்ணம், சொல்லு, செயல். அதை தான் நம்ம வந்து இப்போ பயிற்சியாக எடுத்துகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிந்தனைகள், அந்த எண்ணம், சிந்தனைகள், அல்லாஹ்வை பற்றிய அந்த சிந்தனைகள். 2வது வந்து சொல், பேச்சு. இந்த பொய், புறம், அவதூறு நம்ம பேசக்கூடாதுன்னு பார்த்தோம்ல அது. இப்போ இந்த பேச்சை பற்றி எல்லாம் சொல்லும்போது 50வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில், மா எல்ஃபியதோ மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். அவன் எந்த சொல்லை பேசினாலும் அவனிடம் கண்காணிக்கும் எழுத்தாளர் இல்லாமல் இருப்பதில்லை. அப்போது நம்மளை வந்து கண்காணிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த எழுத்தர்கள் நம்ம கூட தான் இருந்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற சிந்தனை நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பொய் பேசுவோமா, புறம் பேசுவோமா, இல்லை அவதூறு பேசுவோமா, நம்மளுடைய வார்த்தைகள் ஒன்றும் கணக்கிடப்படுது, அது ஒன்று எழுதப்படுது அப்படிங்கிறத நம்ம யோசித்தாலே இந்த தவறுகள்லாம் நம்மளை விட்டு விலகிரும். இந்த பேச்சால் தான் ஒரு மனுஷனுடைய கண்ணியமும் அவனுடைய இழிவும் இருக்குது. ஒருத்தன் வந்து உயர்ந்த நிலையை அடைகிறதுக்கும் அவன் தாழ்ந்த நிலையை அடைகிறதுக்கும் அவன் பேச்சு தான் காரணமாக இருக்குது. பேச்சினால் கிடைக்கக்கூடிய அந்த அந்தஸ்துக்களை பற்றி குர்ஆன் வந்து நம்மகிட்ட சொல்லுது. 35வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில், இலைஹி யஸ்அதுல் கலிமத் த்வய்யிபு வல் அமலு ஸ்வாலிஹு யர்ஃபஉஹு. தூய சொற்கள் அவனிடமே மேலேறி செல்லும், நல்லறம் அதனை உயர்த்தும். அப்போது நல்ல அழகிய வார்த்தைகள் வந்து அல்லாஹ்ட்ட மேலேறி செல்லுது.
அமல்கள், செயல்கள், அந்த நல்ல செயல்கள் வந்து அதை உயர்த்தும் அப்படிங்கிறத வந்து குர்ஆன் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ மோசமான பேச்சுகளான இந்த பொய், புறம், அந்த அவதூறு இந்த மாதிரி விஷயங்களை விட்டுலாம் நம்ம விலகி இருக்கணும். புறங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அது இருந்த தன் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அருவருக்கத்தக்க ஒரு செயல் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சாலே அதை விட்டு விலகக்கூடியவங்களாக நம்ம இருப்போம். அப்புறம் 3வதா செயல்கள். நம்ம செய்யக்கூடிய இந்த செயல்களை நம்ம வந்து பரிசோதிக்கிறோம். நம்ம செய்கிற இந்த செயல் வந்து நன்மையான செயலா இல்லை தீமையான செயலா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து பரிசோதிக்கிறோம். இப்படி நம்ம இந்த பயிற்சிகள் எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம தவற விட்டுட்டா இல்லை பொய் புறங்கள் ஏதாச்சும் பேசிட்டா, இன்றைக்கி நம்ம பேசிட்டோம், சரி இன்றைக்கி சரி தவற விட்டுட்டோம், அதை நாளைக்கு நம்ம இதை எப்படி அதை தவிர்த்துக்கணும், நாளைக்கு அதை தவிர்த்துக்கிட்டு அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம ஈடுபடணும். தீய விஷயங்களை விட்டும் தவிர்ந்து இருக்கணும்னு நம்ம முயற்சி செஞ்சாலே அதுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு உதவியாக இருப்பான். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, என் பாதையில் யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை நம்ம போட்டு நம்ம முழு முயற்சிகளை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருப்பான். இப்படி நன்மையான விஷயங்களை யோசித்து நன்மைகளை நம்ம வந்து இப்படியே செஞ்சுட்டே இருக்க அப்படியே அதுவே நம்மளுக்கு வந்து வளமையாயிரும். நம்மளே நினச்சா கூட அந்த நன்மைகளை நம்மளால் விட முடியாது. அது மாதிரி தான் தீமைகளை விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்ந்து ஒன்று ஒன்றா விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்லேருந்து நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா தீமையான விஷயங்களும் நம்மளை விட்டு போயிடும். இப்படி நம்ம வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் உள்ளெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான விஷயங்களையும், அதாவது சிந்தனை, சொல், செயல், இந்த 3ஐயும் நம்ம வந்து சுய பரிசோதனைக்கு உட்படுத்திகிட்ருக்குறோம். இந்த தருணத்தில் வந்து நம்மளுக்கு அதிகமான சோதனைகள் வரலாம். எப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை விட்டு விலக நினைப்போமோ அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து கூட கொஞ்சம் செய்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படலாம். அப்போது அந்த மாதிரி சோதனைகள்லாம் வரும்போது அல்லாஹ்ட்ட வந்து நம்ம உதவி தேடி, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி, அல்லாஹ்ட்ட துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்ட்ட வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விரிவாக்குவாயாக, இந்த நல்ல காரியங்களுக்காக எனக்கு என்னுடைய இந்த உள்ளத்தை விரிவாக்குவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி, மேலும் என்னுடைய காரியங்களை எனக்கு எளிதாக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்களை நம்மளும் கேட்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.